இந்த செஷன் உடைய லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் Holocaust and its fallout. Holocaust அப்படின்னா இனப்படுகொலை. ஜூஸ் வந்து இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் இல்லையா, அது எப்படி நிகழ்ந்தது, அதோடைய விளைவுகள் என்னென்ன, அதுக்கப்புறமா அதை எப்படி காப்பாற்றப்பட்டார்கள் அப்படின்றத பார்ப்போம். The second one is the Universal Declaration of Human Rights. இந்த ஹாலோகாஸ்டுக்கு அப்புறமா தான் வந்து எல்லா மனிதர்களுக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிக்ளேர் பண்ணப்படுது எல்லா வேர்ல்ட் நேஷன்ஸால. அது எப்படி வந்து உருவாச்சு, யார் உருவாக்குனாங்க, எங்க உருவாச்சுன்றதையும் பார்ப்போம் இந்த டாபிக்ல. ஓகேங்களா? The third one is the birth of Israel. எப்படி ஜூஸ்க்கான ஒரு ஹோம்லேண்டா இஸ்ரேல் அப்படின்ற ஒரு தனிநாடு உண்டாச்சு, அப்படி பிறந்தது அப்படின்றதையும் படிச்சிருவோம். Holocaust and its fallout. Holocaust, genocide of 6 million Jews by Germans during World War II. Holocaustனா என்ன? 60 லட்சம் மக்களை, அதாவது ஜூயிஷ் மக்களை ஜெர்மன்ஸ் கொன்னு குவிச்சிருக்காங்க. அந்த இனப்படுகொலை, ஜெனசைட்னா என்ன? இனப்படுகொலை. அந்த இனப்படுகொலை தான் ஹாலோகாஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ லட்சம்? 60 லட்சம் ஜூஸ், 6 மில்லியன் ஜூஸ், இவ்வளோ பேரை கொண்டு குவிச்சிருக்காங்க. அனிலேட்டிங் ஜூஸ், அதாவது ஜூஸே இல்லாம பண்ணிடணும் அப்படின்றது தான் ஜெர்மன்ஸுடைய மிகப்பெரிய அஜெண்டா இந்த வேர்ல்ட் வார் II அப்போ. ஜூஸ் எங்கேயுமே இருந்துடக்கூடாது, அவங்கள எங்க இருந்தாலும் பிடிச்சு அவங்கள அழிச்சிடணும், அந்த ஜூஸ் இனமே அழிச்சிடணும் அப்படின்றதுலதான் செயல்பட்டாங்க ஜெர்மன்ஸ். The main items on the political agenda of Hitler and Nazis. Germans, Hitler and Naziயோட main political agenda என்னது? ஜூஸ எங்கேயுமே இல்லாம அழிச்சிடணும், அனிலேட் பண்ணிடணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டா ஆஃப் யாரு? ஹிட்லர் அண்ட் நாசிஸ். Hitler played anti-Jewish feelings, that is anti-Semitism, and common in Germany and Europe. ஹிட்லர் என்ன பிளே பண்றாரு? he played anti-Jewish feelings, அதாவது மக்கள் கிட்ட, ஜெர்மன்ஸ் கிட்ட இருந்த சில ஜூயிஷ் மக்கள் மேல இருந்த அந்த வெறுப்புணர்வை தூண்டி விட்டு, அதை வச்சு அந்த வெறுப்பு, செமிட்டிசம், ஆன்டி செமிட்டிசம்னா வெறுப்புணர்வு, அந்த வெறுப்புணர்வை தூண்டி விட்டு பிளே பண்ணாரு. அதை வந்து நிறைய, அதுதான் வந்து அந்த ஆன்டி ஜூயிஷ் ஃபீலிங்ஸ் தான் வந்து அந்த மக்களை கொல்றதுக்கும் தூண்டுகோலா இருந்திருக்கு. இது வந்து ரொம்ப காமன் இன் ஜெர்மனி அண்ட் யூரோப். Jews scattered all across Europe and prominent in business, performing arts and professional fields. Jews என்னவா இருந்தாங்க? ஏன் இவங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு ஜூஸ் மேல ஒரு கடுப்பு, ஒரு கோவம், வெறி அப்படின்னா, they were scattered all across Europe. இவங்களுடைய ஜூஸோட மிகப்பெரிய ஒரு பலம் என்னன்னா, அவங்க வந்து பிசினஸ்ல மிகப்பெரிய ஆளுகளா இருந்தாங்க. அதே போல ஆர்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஃபீல்ட்ஸ்லயும், ஆர்ட்ஸ்லயும், மியூசிக், இதுல எல்லாம் ஜூஸ் தான் ரொம்ப ப்ராமினெண்டா இருந்தாங்க. ஸோ அதுவே வந்து இவங்க இந்த இனத்து மேல ஒரு கோவத்தை தூண்டி விட்டுறது மிச்ச மக்கள் கிட்ட. they were money lending, major business activities எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது இவங்க ஜூஸ் வந்து எந்த அளவுக்கு பெரிய ஆளுங்களா இருந்தாங்கன்னா, அவங்கதான் மக்களுக்கு மணி லெண்ட் பண்றது, காசை வந்து வட்டிக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் பிசினஸும் இவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் மொத்தமா சேர்ந்துதான் it strengthened the prejudice against them. prejudiceனா அவங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க, இவங்கள வந்து நம்ம மதிக்க கூடாதுன்னு மாதிரியான ஒரு வரட்டு கௌரவத்தை வந்து நிலைநிறுத்தினது மத்த மக்கள் கிட்டயும் இந்த மாதிரி விஷயங்கள் தான். மணி லெண்டிங் விஷயம், பிசினஸ்ல ரொம்ப ஃபிளரிஷ் ஆயிருக்காங்க, ஆர்ட்ஸ், ப்ரொஃபஷனல், எல்லா ஃபீல்டுலயுமே இவங்க தான் இருக்காங்க அப்படின்றது நிறைய அந்த ஆன்டி ஜூயிஷ் ஃபீலிங்ஸை மக்களிடம் கொண்டு வந்தது. Shakespeare's play The Merchant of Venice clearly depicts dislike and distrust of
Jews among people. வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து மிகப்பெரிய ஒரு ரைட்டர் இன் இங்கிலீஷ் இல்லைங்களா? அந்த அவருடைய பிளேல த மர்ச்சன்ட் ஆஃப் வெனஸ் அது என்ன கதை அப்படின்னா, ஒரு ஒரு ஹீரோ இருப்பாரு. அவர் வந்து போய் கடன் கொடுத்து மாட்டிப்பாரு. அதுக்கப்புறமா அத கோர்ட்டுக்கு போகும்போது அவருடைய ஒரு ஃபிளஷ் ஆஃப் ஒரு பவுண்டுனா இப்போ ஒரு கிலோ மாதிரி பவுண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு பவுண்ட் ஆஃப் ஃபிளஷ் வந்து கொடுத்தாதான் இந்த கடன் தீரும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு போகுது. அவரும் அதை கொடுக்கறாரு. அந்த மாதிரி ஒரு பிளே எழுதியிருப்பாரு ஷேக்ஸ்பியர். அந்த கதையில கூட பாத்தீங்கன்னா இட் கிளியர்லி டெபிக்ட்ஸ் டிஸ்லைக் அண்ட் டிஸ்ட்ரஸ்ட் ஆஃப் ஜூஸ் அமாங் த பீப்புள். அந்த கதையோட வில்லன் அந்த கடன் கேட்கிறவரே ஒரு ஜூவா தான் இருப்பாரு. அப்போ எல்லா மக்களும் எப்படி அந்த ஜூஸ வந்து எதிர்த்தாங்க, அவங்கள எப்படி டிஸ்ட்ரெஸ் பண்ணாங்க, அவங்கள சுத்தமா லைக் பண்ணலன்றத ரொம்ப கிளியரா ஷேக்ஸ்பியரோட பிளே வந்து டெபிக்ட் பண்ணியிருக்கும். Hitler in power persecuted Jews in many ways. ஹிட்லர் வந்து பவருக்கு வந்ததுக்கு அப்புறமா ஜூஸ பயங்கர கொடுமைப்படுத்துறாரு. நிறைய நம்ம இதை லாஸ்ட் டைமே பார்த்தோம் இல்லையா, லாஸ்ட் செஷன்லயே நிறைய கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ஸ் உண்டு பண்றாரு. அதுல போய் இவங்களை போட்டுடுறாரு. அதுக்கப்புறமா கடைசியில கெமிக்கல் கேஸ் எல்லாம் விட்டு மக்கள் கொல்லப்பட்டாங்க இல்லையா. சோ பயங்கரமா பர்சிக்யூட் பண்ணப்பட்டாங்க ஜூஸ். Jews deprived of civil rights, properties confiscated, confined to ghettos. அதாவது சிவில் ரைட்ஸ் நிறைய ஓட் போடுறது இல்லைன்னா லேண்ட் வாங்குறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது வந்து சிவில் ரைட்ஸ் இல்லையா. வீடு வாங்குறது, சொத்து சேர்க்கறது, அது எல்லாத்தையுமே புடுங்கிடுறாரு. அவங்களுடைய சொத்துக்கள், அவங்களுடைய பிசினஸ் எல்லாமே அரசு உடைமை ஆக்கப்படுது. அவங்களுக்கு எதுவுமே அவங்களால வந்து எந்த பிசினஸும் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அவங்களால வந்து எந்த வீடும் வாங்க முடியாது, பிளாட் வாங்க முடியாது, எதுவுமே அந்த சிவில் ரைட்ஸ் எல்லாத்தையும் பறிச்சிடுறாரு ஹிட்லர். அதுக்கப்புறமா அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கான்ஃபிஸ்கேட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா இட் இஸ் கன்ஃபைன்ட் டு கெட்டோஸ். அவங்கள வந்து பிரிசன்லயே ஒரு கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ஸ்லயே அடைச்சு வச்சிடுறாரு ஹிட்லர். நாசிஸ் அவங்களுடைய நோஷன் ஆஃப் த ஃபைனல் சொல்யூஷன் வாஸ் டு exterminate Jews completely. நாசிஸோடைய ஃபைனல் சொல்யூஷன் என்ன எல்லாத்துக்கும் இந்த ஹாலோகாஸ்ட், ஜூஸ மொத்தமா அழிச்சிடணும். இந்த உலகத்துல ஜூஸ் அப்படின்றவங்களே இருக்கக்கூடாது அப்படின்னு நாசியோடைய பெரிய ப்ரொபகண்டா அண்ட் அவங்களுடைய ஃபைனல் சொல்யூஷனுமே வாஸ் டு exterminate the Jews completely. Universal Declaration of Human Rights. Human Rightsக்கான Universal Declaration எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Aftermath of Holocaust, UNO in its charter pledged to promote universal respect. ஆஃப்டர் வேர்ல்ட் வார் டூக்கு அப்புறமா ஹோல் வேர்ல்டுமே ஹாலோகாஸ்ட்டை பார்த்து ரொம்பவே வந்து மிரண்டு போறாங்க. அந்த மாதிரி சமயத்துல யுஎன்ஓ யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுது, இட் a pledge to promote universal respect and observance of human rights and fundamental freedoms for all without distinction to race, sex, language and religion. யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுது, ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு டிபார்ட்மெண்ட்டே அதுக்காக ஆர்கனைஸ் பண்ணி அதுல என்ன ப்ரொமோட் பண்றாங்கன்னா, யூனிவர்சல் ரெஸ்பெக்ட் அண்ட் அப்சர்வன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். சராசரியான ஒரு மனிதனுக்கு, ஒரு ஹியூமனுக்கு தேவையான எல்லா ரைட்ஸும், அவனுக்கான எல்லா ரெஸ்பெக்ட்ஸும் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க யுஎன்ஓ. அதுவும் கொடுக்கறாங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம்ஸ் எல்லாத்துலயுமே ஃப்ரீடம். வாட் ஆர் ஆல் த ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம்ஸ்? பேச்சுரிமை, கருத்துரிமை, கரெக்டா, அப்புறம் டிக்னிட்டியோட வாழறது, ஹோப் இருக்கிறது, பீஸ்ஃபுல்லா இருக்கிறது, எங்கேயாச்சும் ஒரு தப்பு நடந்துச்சுன்னா எதுன்னு ஆராய்ஞ்சு உண்மையான ஜஸ்டிஸ் கொடுக்கறது, அப்புறம் ஈக்குவாலிட்டியோட இருக்கிறது, இதெல்லாமே ஒரு ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம்ஸ். இது எல்லாருக்கும் கொடுக்கப்படும் without distinction to
race, sex, language and religion. எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும், எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், வேற்று பாலினங்களாக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும், லாங்குவேஜை சார்ந்தவங்களா இருந்தாலுமே இந்த ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம் அண்ட் ரைட்ஸ்ன்றது எல்லாருக்கும் ஈக்குவல். இட் ஷுட் பி கிவன் அப்படின்னு டிக்ளேர் பண்றாங்க. UN, United Nations efforts to protect human rights on global basis resulted in constitution of UN Commission on Human Rights. So UN ஓட efforts to protect human rights தான் வந்து எந்த இடத்துல ரிசல்ட் பண்ணுது? It has started the UN Commission on Human Rights. Committee constituted under its auspices was chaired by Eleanor Roosevelt, wife of late President Franklin Roosevelt. இந்த Human Rights Commission வந்து யார் chairperson-ஆ இருந்தாங்க? It was chaired by Eleanor Roosevelt, wife of late President Franklin Roosevelt. அதாவது USA உடைய President Franklin Roosevelt ஓட wife தான் இதோடைய chairperson-ஆ இருந்தாங்க. Members of commission included Charles Malik of Lebanon, P.C. Chang of Nationalist China, John Humphrey of Canada, and René Cassin of France. Universal Declaration of Human Rights was its important contribution, and it set forth fundamental human rights in 30 articles. Universal Declaration of Human Rights வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா அதோட இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் செட் ஃபோர்த் ஃபண்டமெண்டல் ஹியூமன் ரைட்ஸ். ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகிற ஃபண்டமெண்டல் ஹியூமன் ரைட்ஸ் என்ன அப்படின்னு ஒரு 30 ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காங்க. 30 ஆர்டிகல்ஸ்ல வரையறது, அதாவது 30 ஆர்டிகல்ஸ்னா 30 லாஸ், ஓகேங்களா? 30 ஸ்டேட்மெண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க வாட் ஆர் ஆல் த ஃபண்டமெண்டல் human rights அப்படின்ட்டு. Human Rights Day is first celebrated on 10th December 1948 by United Nations. Provisions of some 19 national constitutions since 1948 according to Franklin and Eleanor Roosevelt Institute in New York. கிட்டத்தட்ட 90 நேஷனல் கான்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கான்ஸ்டியூட் பண்றாங்க இந்த ஹியூமன் ரைட்ஸுக்கு. அண்ட் அக்கார்டிங் டு ஃப்ராங்க்லின் அண்ட் எலனோர் ரூசவெல்ட் இன்ஸ்டிடியூட் இன் நியூயார்க் கேன் பி ட்ரேஸ் டு இட்ஸ் டிக்ளரேஷன். அங்க இருக்கிற இன்ஸ்டிடியூட் கிட்ட எப்பவுமே போயிட்டு நம்ம எதுக்காகவும் மன்றாடலாம், அவங்கள அப்ரோச் பண்ணலாம் நியூயார்க்ல இருக்கிற இன்ஸ்டிடியூட்ல அப்படின்றத டிக்ளேர் பண்றாங்க. Birth of Israel. இஸ்ரேல் எப்படி பிறந்தது, அதாவது இஸ்ரேல் பாலஸ்டைன் எல்லாமே வந்து எப்படி வந்தது அப்படின்னு. இதுதான் பாலஸ்டைனோட மேப், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேர்ல்ட் மேப்ல இங்க இருக்கு இல்லையா, இதுதான் பாலஸ்டைன் அண்ட் இஸ்ரேலோட மேப் வந்து. ஸோ இஸ்ரேல் எங்கெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் ஆச்சு அப்படின்றத பார்ப்போம். Major outcome of Holocaust is creation of state of Israel, homeland for Jews. இதுல என்ன வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா, இந்த ஜெருசலம் அப்படின்னு சொல்லப்படுற இடம் வந்து ஜூஸ்க்கு ரொம்ப ஹோலியஸ்ட் ஆஃப் லேண்ட், ஓகேங்களா? யாருக்கெல்லாம் ஜூஸ்க்கும் சரி, கிறிஸ்டியன்ஸ்க்கும் சரி, அதுக்கப்புறமா ஈவன் முஸ்லிம்ஸ்க்கும் சரி. ஸோ இந்த ஹோலி லேண்ட்லேயே நாங்க வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படும் போது there was a state that was created for Israel, and இங்க போய் நிறைய புலம்பெயர்ந்த ஜூஸ் எல்லாம் அங்க செட்டில் ஆயிட்டாங்க. That was the homeland for Jews. Historically, original home of Jews during Roman time. Even historically கூட இந்த ரோமன் டைம்ஸ்ல இந்த இடத்துல யார் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூஸ் தான் இருந்திருக்காங்க. சோ இந்த இடத்திலேயே வந்து யுஎன் இவங்களுக்கு ஒரு நாடையும் அமைச்சு தருது, ஜூஸ்கான ஒரு நாடை அமைச்சு தருது. யாரு? யுனைடெட் நேஷன்ஸ். ரீகேப்.
ஹாலோகாஸ்ட் அண்ட் இட்ஸ் ஃபாலோட் பத்தி படிச்சோம். எப்படி வந்து நிறைய ஜூயிஷ் மக்களை வந்து கொண்டு குவிச்சாங்க. ஹிட்லர் அண்ட் இட்ஸ் நாசி குரூப் அவங்களோட ப்ரொபகேண்டா எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அடுத்து யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். அந்த ஹாலோகாஸ்ட் அப்போ மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட மக்களை பார்த்து தான் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸே வந்து கொண்டு வரப்படுது. ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு டிவிஷன் கமிட்டியே வந்து யுனைடெட் நேஷன்ஸ்ல ஃபார்ம் பண்ணப்படுது. அந்த மக்களுடைய பரிதாப நிலையை பார்த்து இந்த மாதிரி எப்பவுமே ஆகக்கூடாதுன்ட்டு நிறைய வரைமுறைகள், நிறைய ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எழுதப்படுது. கரெக்டா? அடுத்து என்ன பார்த்தோம்? த பர்த் ஆஃப் இஸ்ரேல். இதுக்கப்புறமா என்னது? இஸ்ரேல்ல வந்து ஜூயிஷ் மக்களுக்காகவே ஒரு ஹோம்லேண்டா அமைச்சு கொடுத்தது யுனைடெட் நேஷன்ஸ். அங்கதான் இப்ப பல புலம்பெயர்ந்த ஜூயிஷ் மக்கள் எல்லாமே வந்து வாழறாங்க. So that was the birth of Israel. வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப் சர்ச்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.